வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அரசன் படத்தின் ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ நான் தான் ரியாக்ட் பண்ண போகிறாள். என் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் எல்லாருக்கும் வருக வரவேற்கிறேன். இது ஒரு புதிய முயற்சி ரியாக்ஷன்ஸ். எல்லாருக்கும் சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இந்த முறை என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், ரெண்டாவது ரியாக்ஷன் முயற்சின்றதுனால ட்ரெய்லரை நான் முதலே போட்டு பார்க்க போகிறேன். இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ட்ரெய்லர். இதுலேருந்து எடுக்க போகிறேன். இந்த ட்ரெய்லரை தான் பார்க்க போகிறேன். 5 நாள் ஆகிட்டுது. சரி, ஓகே. இப்போ இந்த நான் என்ன செய்ய போகிறேன்னா, இது கொஞ்ச நேரம்ன்றதுனால கொஞ்ச நேரம்ன்றதுனால நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், முதல் ரியாக்ஷனை ப்ளே பண்ணிவிட்டு நான் முதல்ல என்ன மாதிரி இருக்குன்னு தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த ஃபேஸ் ரியாக்ஷனை போட்டு பிறகு நான் முதல்ல போன முறை செய்த மாதிரி ஒன்றா நிப்பாட்டி போடுறேன். பார்ப்போம். எனக்குமே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா இந்த முறை இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கவே இல்லை. ரைட், கோ. இப்போ நான் ட்ரெய்லரை பார்த்துட்டு உங்களை சந்திக்கிறேன். ஸோ சத்தம் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆஹா, ட்ரெய்லரை பெரிய ஸ்க்ரீனில் பார்ப்போமா? சரி, இதில் பார்ப்போம். சவுண்டை ஃபுல்லாக வச்சுக்குவோம்ப்பா. Here we go. Wait a minute. Yeah. Wait a minute. Wait a minute. Wait a minute. போன ஒரு ப்ரொமோ பார்க்க கலைப்புலி தானுன்ட்டு தானே இருந்துச்சு. இது ப்ரெசன்ட். இப்போ தனுஷ் ப்ரெசன்ட் கிடக்குது. யா, ஒரே ஸ்க்ரீனில் தனுஷும் சிம்புவும் பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் ஒன்றும் ஃப்ரெண்டும் பக்கத்தில் இல்லை. அண்டு ஓப்பனாக சொல்ல போனால், நான் இந்த ரியாக்ஷனுக்குன்ட்டு எக்ஸ்ட்ராவாக சொல்லாமல் சொல்கிறோன்னு சொன்னால், யா, எனக்கு இந்த இமேஜஸ் பாருங்கள். கிடைக்கு நான் ஃபுல்லாக பண்ணி விட்டு விடுறேன். Look at this. சில இமேஜஸ் எல்லாம் பாருங்கள். எக்ஸ்ட்ரா விஎஃப்எக்ஸ் போட்டு லியோ படத்தில் ஃபைட் சீன், கார் ஃபைட் சீன் வந்த மாதிரி கிடக்குது. ஏன்னா அந்த மாதிரி விஎஃப்எக்ஸாக இருக்குது. எனக்கு இப்போ அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் வெற்றிமாறன் படத்தில் எனக்கு பிடிக்கல. ஏன்னா வெற்றிமாறனுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. பட் ஸ்க்ரீன் நான் சொன்ன மாதிரி தான் வித்தியாசமாக இருக்குது. ட்ரெய்லரில் எனக்கு ஃபுல்லாக தெறிக்க விட்டுருக்குறாங்கன்றதை மட்டும் தெரியுது. ஃபுல்லாக வயலன்ஸுக்கு பின்னால் இருக்கிற நியாயத்தை கதைக்கிற மாதிரி கிடக்குது. கிட்டத்தட்ட குயின்டன் டர்னோட படம் மாதிரி வில்லன் சைடில் இருக்கிற நியாயத்தை கதைக்கிற மாதிரி கிடக்குது. ட்ரெய்லரில் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்ததுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா உடனே நான் அந்த இதுகளை நோட் பண்ண வலிக்கிட்டால எனக்கு அப்படி இருந்துச்சு. ரைட், இப்போ சீன் பை சீனாக பார்ப்போம். சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
வெட்டினவன் செத்தவன் இடம் இதுலேயும் வந்து பார்த்தா சேம் டயலாக்லேருந்து தொடங்குது. பேரு ஊரு டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். பிக் ஸ்க்ரீனில் பார்க்க தான் மணியாக இருக்கும் நினைக்கிறேன். நீ சென்ட்ரல்லே 2 லேபிள் தான் பெரிய லேபிள். ஓ 2 தாதாக்களை தலைக்குள்ள இடையில நான் அடிவாடோ. ஒரு சாவு அதோட நேரடியாக சம்மந்தப்பட்டவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை, மறைமுகமாக சம்மந்தப்பட்டவங்க வாழ்க்கையும். நான் பண்ணது கரெக்டாக தப்பான்னு புரியணும்னா முதல்ல கூட நீ என்ன பண்ணிக்கிறேன்னு உனக்கு தெரியும். கரபியன்ஸ் படத்தில் வர்ற மாதிரியெல்லாம் போட்டு நம்மளை காப்பாற்றியது பேர் ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். குப்பமோட குடிசியோ இது நம்ம ஊரியா, நம்ம தான் அதுக்கு சண்டை செய்யணும். தெரிக்க விட போகிறாங்களா இல்லை இந்த படம் ஃபுல்லாக எரிய விட போகிறாங்களா தெரியலையா? போட்டிங்க ஃபுல்லாக விட வேண்டியதானே. ஆமாம் நான் பார்த்தது ஒரிஜினல் அஃபிஷியல் தானே. அஃபிஷியல் என்ன அங்கே நடந்துச்சு? இது டண்டர் ஸ்டுடியோ தீவா. ரியாக்ஷன் என்னுடைய ரியாக்ஷன் அப்படியே சார். எனக்கு படம் பார்த்து தான் பார்க்கணும் போல். படத்தில் இருந்தாலும் ஸ்டோரி எடுக்கலாம் போல. இந்த ட்ரெய்லரில் வந்து என்ன சொல்கிறது, இன்னும் இப்போ வெற்றிமாறன் பற்றி எனக்கு ஏற்க தெரிஞ்சபடியாக படம் அப்படி இருக்கும் அந்த மைண்ட்லேயே தான் எனக்கு போய்கொண்டிருக்குது. கேமரா எனக்கு பிக் ஸ்க்ரீனில் என்ன தெரியல, ஸ்மால் ஸ்க்ரீனில் எனக்கு இந்த கேமரா வந்து வளமையாக வர்ற என்ன தெரியல. நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் செத்தவன் இடம் பேரு ஊரு டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். என்ன இந்த முறை நீர் நெருப்பு ஆகாயம் நிலம் வந்து எல்லா பக்கமும் ஆகாயத்தை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாம் வரப்போது போல இருக்குது. பஞ்சபூதத்தில் ஒரு 3 நீ சென்ட்ரல்லே 2 லேபிள் தான் பெரிய லேபிள். ஒரு சாவு அதோட நேரடியாக சம்மந்தப்பட்டவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை, மறைமுகமாக சம்மந்தப்பட்டவங்க வாழ்க்கையும். பண்ணது கரெக்டாக தப்பான்னு புரியணும்னா முதல்ல கூட நீ என்ன பண்ணிக்கிறேன்னு உனக்கு தெரியும். ஓகே. ட்ரெய்லர் வந்து எப்போ படம் பார்க்கலாமன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வெற்றிமாறன் படம் வந்து நார்மலாக இல்லை அது ஆக்டர்ஸ் மாதிரி தான் கண்ணை மூடிக்கொண்டு போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும். சில படம் 2 நேரம் பார்க்க வேண்டியிருக்கும். என்ன சொல்கிறது, பிளாட்ஸ் யார் சரி சட்டத்துக்கு பின்னால் இருக்கிற அவைன்ற தனிப்பட்ட நியாயமும் மக்களுடைய இதை பற்றி தான் படம் கதைக்க போகிறதுன்றது தெளிவாக விளங்குது. ட்ரெய்லர் மற்ற கொமர்ஷியல் படத்தில் வந்த ட்ரெய்லர் மாதிரி எனக்கு நான் இது வந்து டவுன் பண்ணுறதுக்காக சொல்ல, எனக்கு பெருசாக எனக்கு அந்த மற்ற படங்களுக்கு வந்த மாதிரி பெருசாக வான்ற மாதிரி இல்லை. தெரிக்க விட போகிறாங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. காம்பினேஷன் அப்படி இருக்குது. எஸ் பார்ப்போம்.
இதான் என்னுடைய ரியாக்ஷன். இதுக்கு மேலே சும்மா ரியாக்ஷன் கொடுக்கணுன்றதுக்கு ஆளாட்டே இல்லாது. மேபி ஃபியூச்சரில் ஏதாவது நல்ல அடுத்தடுத்த ட்ரெய்லர்களில் பார்ப்போம் என்ன மாதிரி ரியாக்ஷன் வருதுன்னு செய்தா. ஓகே கைஸ், இன்னொரு ரியாக்ஷன் வீடியோவில் சந்திக்க போகிறேன். உங்களோட அந்த விடைபெறும் நான் உங்கள் நேசன். தொடர்ச்சி அவங்களோட சப்போர்ட்ஸை மட்டும்தாங்க.